பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம முந்திரி போட்டிருக்கோம். முந்திரி போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதிலே வந்து சேமியா போட்டுக்கலாம். பாயாச சேமியா போட்டுக்கலாம். கடையில் பாயாச சேமியான்னு கேட்டால் விற்கும். நம்ம வந்து இதை ஜவ்வரிசி இல்லாமல் தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து இப்போது தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சேமியா போட்டுக்கலாம். பாயாச சேமியா போட்டுக்கலாம். அடுத்து இது நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் பால் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பால் வந்து காய்ச்சி வச்சிடணும். அது வந்து எடுக்க முடியல. காய்ச்சி வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சு வச்சுருக்கணும். அதை வந்து ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கோங்க. அதுதான். இப்போ வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பூனால் 6 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அதை பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்பூனால் 6 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். நீங்கள் வந்து 1 கிளாஸ் சர்க்கரை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். பாயாசம்ன்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுனால சுகர் பேஷண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 6 ஸ்பூன் சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 6 ஸ்பூன் மொத்தமாக போட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கேஸை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், இப்படி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடைய அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். ஒரு ஏலக்காய் நம்ம இது சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். வறுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். அதில்
அதுதான் இப்போ வந்து நம்ம முந்திரி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இந்த முந்திரியை ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் வந்து ரவுண்டு முந்திரியை வந்து துருவி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரவுண்டு பாதாம் வந்து துருவி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அவள்தான் இப்போ வந்து நம்மளுக்கு பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. பாய்.